வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டிய ஷிம்லா மாநாடு தோல்வியடைந்தது என்று சொன்னீர்கள். ஆனால் அது முன்வைத்த ஆட்சிக்குழு, அரசியல் அதிகாரம், இடைக்கால அரசாங்கம், தேர்தல்கள் இவையெல்லாம் அப்போது எப்படி இருந்தன தாயே? மகனே, அந்த 1945 வருடம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியமான வருடம்தான். அப்போதுதான் 2ஆம் உலகப் போர் முடிந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களுக்கு காட்டிய உக்கிரமான போரும் முடிவுக்கு வந்தது. இங்கிலாந்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அவர்களின் போக்கிலும் மாற்றம் ஏற்பட்டது. 1945 ஜூலை 10 இங்கிலாந்தில் தொழிற்கட்சி ஆட்சி அமைந்தது. சர்ச்சிலுக்கு பதிலாக அட்லி பிரிட்டிஷ் பிரதமரானான். எமரிக்கு பதிலாக பெத்திக் லாரன்ஸ் இந்திய விவகார செயலராக பொறுப்பேற்றான். இவர்கள் இருவருமே இந்தியா விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப வைஸ்ராய் வேவலும் 1945 ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான பொது தேர்தலை நடத்த முடிவு செய்தான். செப்டம்பர் 18 தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டான். 1937 பின் நடைபெற்ற தேர்தல் அது. 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை மையப்படுத்தியது காங்கிரஸ். மாநிலங்கள் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பொறுப்பான அரசாங்கம் அமைக்கப்படும். சுதந்திர இந்திய கூட்டாட்சியில் மன்னர் மாநில அரசுகள் அரசியல் அமைப்பு தலைவர்களாக இருப்பார்கள் என்று பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் ஜவஹர்லால் நேரு 3 முக்கிய விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தான். தொழில்மயமான பொருளாதார திட்டம், அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரசின் முஸ்லிம் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வது, காங்கிரசின் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவது என்ற கொள்கைகளை முன்வைத்தான். இந்து மகா சபையுடன் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ராஜேந்திர பிரசாத்தின் யோசனையை அதனாலேயே நிராகரித்தான் நேரு. தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் ஏமாற்றமாகவே அமைந்திருந்தன. பொது தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. மத்திய சட்டமன்றத்திற்கான 57 பொது இடங்களிலும் காங்கிரஸே வெற்றி பெற்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் இடத்தை கூட காங்கிரஸால் பெற முடியவில்லை. 30 முஸ்லிம் இடங்களிலும் முஸ்லிம் லீகே வெற்றி பெற்றது. ஆனால் 11 மாநிலங்களுக்கான தேர்தலில் முஸ்லிம் லீக் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அனைத்து முஸ்லிம்களுக்கான இடங்களையும் அதனால் பெற முடியவில்லை. இவற்றில் பெரும்பான்மை பலம் பெற்றால்தான் தனது பாகிஸ்தான் கனவு நனவாகும் என்று எதிர்பார்த்தான் ஜின்னா. ஆனால் தேர்தல் மூலம் பாகிஸ்தானை பெற முடியாது என்ற கசப்பான உண்மையை அவன் உணர்ந்து கொண்டான். காங்கிரஸ் 7 மாநிலங்களில் ஆட்சி அமைத்தது. சிந்துவிலும் வங்காளத்திலும் முஸ்லிம் லீக் அதிகாரத்தை கைப்பற்றியது. பஞ்சாபில் காங்கிரஸ் மற்றும் சீக்கியரின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைந்தது. இந்து மகா சபையால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த பொது தேர்தல் மூலம் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இந்தியாவின் 2 பிரதான கட்சிகள் என்ற நிலையை பெற்றன. ஆனால் இந்துக்கள் காங்கிரஸையும் முஸ்லிம்கள் லீகையும் ஆதரித்ததால் இந்து முஸ்லிம் வேறுபாடு வேகமாக வளரவே செய்தது. 1946 பிப்ரவரி 19 அன்று பம்பாயில் நடந்த கடற்படை வீரர்களின் கிளர்ச்சியும், அதைத் தொடர்ந்து அம்பாலா, கராச்சி, மദ്രാஸ், கல்கத்தா, ரங்கூன்,
ஆகிய இடங்களில் ஏற்பட்ட அதன் பிரதிபலிப்புகளும் பிரிட்டனுக்கு பெரும் கவலையை அளித்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்ற தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து நிலைமையை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இந்திய விவகாரத்துறை செயலர் பெத்திக் லாரன்ஸ், வர்த்தக அமைச்சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், கடற்படை அமைச்சர் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் 23 இந்தியாவுக்கு வந்தது. இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பதை விரைவுபடுத்துவதே இந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. இவர்கள் இந்திய தலைவர்களுடன் விரிவாக விவாதித்தார்கள். அதன் முடிவில் பிரிவினைவாதத்தை நிராகரித்தார்கள். ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் கோரிக்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசித்தார்கள். அதன் முடிவில் 1946 மே 16 தங்களது திட்டத்தை வெளியிட்டார்கள். இந்த தீர்வினை அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் என்றார்கள். இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 4 பகுதிகளை கொண்டிருந்தது. யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய யூனியன், அரசியலமைப்பு சட்டமன்றம் அமைத்தல், இடைக்கால அரசாங்கம் அமைத்தல், அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்தல் ஆகிய 4 பகுதிகளை விளக்கி இந்த திட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளின் முன்னும் வைத்தது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த திட்டத்தை முதலில் முஸ்லிம் லீகும் பின்னர் காங்கிரசும் ஏற்றுக்கொண்டன. என்றாலும் இந்த திட்டம் முரண்பாடுகளின் தொகுப்பாகவே இருந்தது. காங்கிரஸையும் முஸ்லிம் லீகையும் திருப்திப்படுத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட திட்டம் இரு சாராரையும் திருப்திப்படுத்தவே இல்லை. பாகிஸ்தானை இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டது என்று வாதிட்டான் ஜின்னா. ஆனால் இந்த திட்டம் பாகிஸ்தானை நிராகரித்தது என்று கூறினான் சர்தார் பட்டேல். முதலில் மறுத்த சீக்கியர்கள் பிறகு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுவதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள். மாநிலங்கள் தொகுப்பை இந்து மகாசபை கண்டித்தது. காலத்தின் கட்டாயத்தால் வேறு வழியின்றி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரசும் முஸ்லிம் லீகும் பிறகு செயல்பட முடியாமல் செய்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கான தேர்தலில் காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றது. 210 பொது இடங்களில் 199 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. 296 மொத்த உறுப்பினர்களை கொண்ட மன்றத்தில் காங்கிரசுக்கு 212 இடங்கள் கிடைத்தன. முஸ்லிம் லீக் 73 இடங்கள் பெற்றது. இதற்கு மேல் தங்களால் வெற்றி பெற முடியாது என்ற யதார்த்த நிலையை உணர்ந்தான் ஜின்னா. 1946 ஆகஸ்ட் 12 இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும்படி வைஸ்ராய் வேவல் ஜவஹர்லால் நேருவை கேட்டுக்கொண்டான். அந்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். அப்போது அவன் அறிவித்ததுதான் நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தை